श्री लक्ष्मी शतकम श्लोकम 26 असृजत् कमलं धाता तुलनां देवीक्षणस्य ते वाञ्छन् असदृश भावात् अमुना नाम प्राप्तं जलजम् इत्युचितम्। असृजत् कमलं धाता तुलनां देवीक्षणस्य ते वाञ्छन् असदृश भावात् अमुना नाम प्राप्तं जलजम् इत्युचितम्। தாயே, கவிஞர்கள் வழக்கமாக பெண்களின் கண்களுக்கு தாமரையை ஓமையாக சொல்வார்கள். ஆனால் இங்கே கவி ஒரு வாதத்தை வைக்கிறார். தேவியே, பிரம்மா உன்னுடைய கண்களுக்கு இணையாக ஒரு பொருளை படைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுத்தான் தாமரையை படைத்தார். ஆனால் அவரால் உனது கண்களுக்கு ஈடான அழகை தாமரைக்கு கொடுக்க இயலவில்லை. உனது கண்களின் ஒளிக்கும் கருணைக்கும் முன்னால் தாமரை தோற்று போய்விட்டது. இந்த தோல்வியால் ஏற்பட்ட வெட்கத்தினாலோ என்னவோ அந்த தாமரை தன் முகத்தை மறைத்துக் கொள்ள நீருக்குள் போய் ஒளிந்து கொண்டதாம். உனது கண்ணுக்கு நிகராக முடியவில்லையே என்ற வருத்தத்தில் அது நீரில் போய் மறைந்ததாம். அதனால் அதற்கு ஜலஜம், அதாவது நீரில் பிறந்தது என்ற பெயர் வந்து விட்டதாம். அந்த பெயரும் அதற்கு மிக பொருத்தமாகவே அமைந்து விட்டது. அஸ்ருஜத் கமலம் தாத்தா असृजत् कमलं धाता तुलनां देवीक्षणस्य ते वाञ्छन् तुलनां देवीक्षणस्य ते वाञ्छन् असदृश भावात् अमुना नाम प्राप्तं जलजम् इत्युचितम्। नाम प्राप्तं जलजम् इत्युचितम्। असृजत् कमलं धाता तुलनां देवीक्षणस्य ते वाञ्छन् असदृश भावात् अमुना नाम प्राप्तं जलजम् इत्युचितम्। तायार திருவடிகளே சரணம்।